இஸ்லாமிய வானொலி நாடகம் சபதம். எழுத்து ST ஷேக் தாவூத். சபதம் இஸ்லாமிய வானொலி நாடகம். மாமி சாப்பிடுவாங்க மாமி. அஷ்ரப் வரட்டுமா? அவர் எப்ப வருவாரோ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, சீக்கிரமா சாப்பிட வர மாட்டாரு மாமி. நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. என் மகன் வரட்டுமா? மாமி உங்களுக்கு 3மே இருக்கு. சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ஏன் கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. நீங்க நேரத்தோட சாப்பிட்டே ஆகணும். வாங்க மாமி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஏங்க நீங்க வராம சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க மாமி. ஏம்மா இப்படி பண்றீங்க? நீங்க எல்லாம் நேரத்தோட சாப்பிடணுமா? அதான் உங்க உடல் நலத்துக்கு நல்லது. பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா. அதுதான்டா எங்க பரம்பரை சொத்து. அம்மா அம்மா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். கை கால் முகம் கழுவிட்டு சீக்கிரம் வந்து உட்காரு. நீயும் வாமா. இதோ வர மாமி. ஊடாங்கறி இருக்கு, டால் இருக்கு, மட்டன் 1-2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க மாமி. பிரஷருக்கு எதிரியா அந்த மட்டன் தான். ஆமாமா மாமி இந்தாங்க, கீரை கூட்டு நிறைய போட்டுக்கோங்க. இன்னைக்கு வீட்டிலேயே இருந்துடலாம்னு தான் நினைச்சேன். என் கூட்டாளி ஒருத்தன் சிவான்னு பேரு, அவன் தங்கச்சிக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணுமா, காட்டு தேர்வுக்கா என்ன கூப்பிட்டு இருந்தான். அதாம்மா போக வேண்டியதாயிருச்சு. நண்பன் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். அம்ஜத், என்னங்க நாளைக்கு போற சமாச்சாரத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டியா? எங்க இப்ப அங்க நினைச்சேன், நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. என்னம்மா அது? அதுதான் அன்னைக்கு சொன்னேனே மாமி, எங்க அத்தாவும் அம்மாவும் எங்க அக்காளோட 2வது பிரசவத்துக்கு கனடா போறாங்களாம். எப்போ? நாளை மறுநாள் மாமி. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வரட்டும். அதுதான் மாமி, நான் நாளைக்கு காலையிலே போய் சாமான்கெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணணும். அம்மா அத்தாவும் வர சொன்னாங்க மாமி. சரி சரி, போயிட்டு வா. இன்ஷா அல்லாஹ் உங்க மகன் நாளை மறுநாள் ஆபீஸ்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே வந்துடுறாங்களாம். ஆமாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேம்மா. நல்லபடியா போயிட்டு வா. அம்ஜத், ஊடம் சரியான டேஸ்ட். அம்மா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. போதும்பா, நீ சாப்பிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீ இப்ப சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணுமா? ஏம்மா? உன்னோட கொஞ்சம் பேசணும். பரவாயில்லம்மா, இருந்து பேசிட்டே போறேன். நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அம்மா என்னம்மா அது? 20 வருஷமா என் மனசுல ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு. அத இப்பதான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்னம்மா அது? உனக்கு மனைவியாகவும் எனக்கு மருமகளாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காளே அந்த அம்ஜத்து, சொல்லுங்கம்மா. அவளை நிரந்தரமா வச்சு வாழ்றதுக்காக கட்டிக்கிட்டு வரல. அம்மா என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா கேள்பா, அவசரப்படாத. என் தலையே வெடிச்சிடும் போல இருக்க. சீக்கிரம் சொல்லுங்கம்மா. பொறுமை பொறுமை. என்ன சோதிக்காதீங்கம்மா, சொல்லி முடிய சீக்கிரம். இந்த அம்ஜத்தோட தாய் மாமனுக்கு தான் என் அக்காவை கட்டி இருந்தது. சொல்லுங்க. 6 மாசம் கூட வாழல. நானும் எங்க அக்காலும் ரெட்ட பிறவிங்க. சரி. அவன் மேல எனக்கு பாசம் அதிகம். சரி, மேல சொல்லுங்க. இவளோட அம்மாவும் இவளோட மாமனும் சேர்ந்து ஏதோ பொய் பிரகடனம் தயாரிச்சு எங்க அக்கா மேல பழி போட்டு அவளை விவாகரத்து பண்ணிட்டாங்க. அது எப்படிமா முடியும்? சரியான காரணம் வேணுமே. அதுக்குத்தான் சூழ்ச்சி செஞ்சு ஜமாத்தாருங்க வாய அடைக்கிற மாதிரி சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்லிட்டாங்களே. அது எப்படி? இவளோட மாமனும் அம்மாவும் நாங்க சொல்ல ரெடியா தான் இருக்கோம், அத நாங்க வெளிப்படையா சொல்லிட்டா இனி அவளுக்கு கல்யாணம் நடக்காது, மறுமணமும் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாவும் அத்தாவும் சொல்லிதான் ஆகணும்னு துடிச்சாங்க. சரி. ஜமாத்தார்கள் எல்லாம் தடுத்துட்டாங்க. வேண்டாம் விட்டுடுங்க, நம்ம வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்னு ஆறுதல் சொல்ல எங்க அம்மாவும் அத்தாவும் அமைதியாகிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அவளுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க எங்க அக்கா ஒத்துழைக்கவே இல்ல. காலம் ஓடிடுச்சு, என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்படி என்னத்தான் வாக்குமூலம் கொடுத்தாங்க? என் மேல எந்த தப்பும் இல்ல. அவருக்கு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அண்ணனும் தங்கச்சியும் செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னு கடைசி வரைக்கும் அழுதாங்க. அதே வேதனையில 5 வருஷத்துல எங்க அக்கா வபாத்தாயிட்டா. எங்க அத்தாவும் அம்மாவும் பைத்தியம் போல ஆயிட்டாங்க. அத மறக்க எத்தனை வருஷம் ஆயிருச்சு. இவ்வளவு நடந்த பிறகும் எப்படி நீங்க எனக்கு பெண் எடுத்தீங்க? அவங்க எப்படி கொடுத்தாங்க? சான்ஸே இல்ல. அதுதான்டா என்னோட சூழ்ச்சி தரேன்.
என்னால நம்ப முடியல. சொல்லுங்க. உங்க அத்தாவுக்கும் உன் மாமனார் அதான் அம்ஜத்தோட அத்தாவுக்கும் 10 வருஷமா வியாபார தொடர்பு ஏற்பட்டுச்சு. சரி. அவரு நம்ம வீட்டுக்கு கூட வருவாரு. அண்ணன்னு நல்ல விலை போல பழக ஆரம்பிச்சேன். உங்க அத்தாவும் பார்த்தாங்க, அம்ஜத் அம்மாவும் வர ஆரம்பிச்சா. முதல்ல நம்ம செஞ்ச சம்பந்தம் தான் அப்படி ஆயிருச்சு. அது அவ தக்டீரு. சரி. இனி நம்ம சம்பந்தம் செஞ்சு நல்லா இருப்போம்னு பேசி அவங்க 2 பேர் மனசையும் மாத்தினேன். அவங்க தக்டீர் அவங்க மாறிட்டாங்க. அது எப்படிமா மாறினாங்க? அது உன் மனைவியோட தக்டீர். உன்னோட பர்சனாலிட்டி, வியாபார திறமை, என்னோட சொத்து, உங்க அத்தாவோட சொத்து, இதெல்லாம் பார்த்து எந்த கோடீஸ்வரனும் நம்ம வலையில விழுந்து தாண்டா ஆகணும். நானே அவங்கள வீழ்த்திட்டேன், அவ்வளவுதான். சரிம்மா, அது நடந்து முடிஞ்ச கதை. இப்ப என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க? இன்னும் 3 மாசத்துல இவளை நீ விவாகரத்து பண்ணணும். அம்மா, அது எப்படிமா? சரியான காரணம் இல்லாம எந்த தப்பும் இல்லாம விவாகரத்து பண்ண முடியும்? அவங்க என்ன காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் தான் நாமும் சொல்லணும். அது நடக்காதும்மா. ஏன் நடக்காது? ஏன் என் அக்கா தவிச்சது போல அவளோட மக ஓ மனைவி கணவனை இழந்து தவிக்கணும். எங்க அம்மா அத்தா நான் வேதனைப்பட்ட மாதிரி அவங்க எல்லாரும் வேதனைப்படணும். இதெல்லாம் நடந்தாதான் என் மனசுல ஏறிற நெருப்பு அணையும். இது சம்பந்தமா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? விவாகம் செய்யுங்க, விவாக விலக்கு செய்யாதீங்க. ஏன்னா விவாக விலக்குனால அல்லாஹ்வுடைய அரிஷே ஆட்டங்கள்தான். பெற்றோர்களோட திருப்தியில அல்லாவின் திருப்தி இருக்கு, பெற்றோர்களோட வெறுப்புல அல்லாவின் வெறுப்பு இருக்கு அப்படின்னு இதையும் அவங்க தானே சொல்லியிருக்காங்க. தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. தெரியுதுல்ல? எல்லாமே நல்ல செயல்பாட்டுக்கு தான், கெட்ட செயல்பாட்டுக்கு இல்ல. மறந்துடாதீங்கம்மா. இந்த பாரு, கடைசியா சொல்றேன், என் அத்தாவுடைய சொத்து ஏறணும். உன் அத்தாவோட சொத்து இந்த வீடு மட்டும்தான். என்னோட திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியாதுன்னா என்னையும் இழக்கணும், இந்த சொத்தையும் இழக்கணும். ஜாக்கிரதை. அம்மா, உங்க சொத்தை எத்தீம்கானாவுக்கு எழுதி வைங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஆனா உங்களையும் என்னால இழக்க முடியாது, என் மனைவியும் என்னால இழக்க முடியாது. நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரிமா. ஒரு கண்ணை நீ இழந்துதான் ஆகணும். அம்மா, நான் உங்ககிட்ட 3 மாசம் தவணை கேட்கிறேன். அதுக்குள்ள நாயன் அல்லாஹ் ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவான். கொஞ்சம் பொறுத்துருங்கம்மா. நான் இப்ப ஒரு தீர்ப்பு சொல்றேன். மறுமையில எனக்கு நரக நெருப்பு தான், ஆனாலும் பரவாயில்ல, அவளுக்கு இன்மையே நரகமானும். 3 மாசத்துல என் சபதத்தை நீ நிறைவேற்றல, என்ன நானே அழிச்சுக்குவேன், தெரிஞ்சுக்க. அம்மா, மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவான். நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம். மாமி, என்ன ஆச்சு மாமி? ஒரு வாரமாச்சு நீங்க நல்லா சாப்பிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமி. உங்க மகன் அதை விட மோசமா பைத்திய மாதிரி இருக்கிறாங்க. என்ன சித்திரவதை பண்ணாதீங்க மாமி. சொல்லுங்க மாமி, என்ன ஆச்சு? உனக்கு என்னமா சித்திரவதை? அப்ப விவரத்தை சொல்லுங்க மாமி. ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு இல்ல உங்க மகனுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனையா, இல்ல வியாபாரத்துல சிக்கலா? சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும், நீ போய் வேலையை கவனி. என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி. நான் சமையல் அறைக்கு போறேன். போய் வேலையை பாரு. வந்துட்டாளுங்க. டாக்டர், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க தான் டாக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லணும். அஷ்ரஃப், சொல்லுங்க டாக்டர். அந்த அல்லாஹ் இருக்கிறான், எப்படிப்பட்ட சிக்கலையும் தீர்த்து வைக்க வல்லமை உள்ளவன், மறந்துடாத. டாக்டர், எனக்கு அம்மாவும் வேணும், என் மனைவியும் வேணும். என்னோட 2 கண்கள்ல ஒரு கண்ணு கூட பழுதடைய கூடாது டாக்டர். என்ன அஷ்ரஃப், சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே? டாக்டர், நான் அல்ல இடத்துல ஒவ்வொரு வக்தும் அல்லாத நாளே இல்லை. எனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா டாக்டர்? நிச்சயமாக கிடைக்கும், நீ போயிட்டு வா, தைரியமா இரு. சரி டாக்டர், அப்ப நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டாக்டர், வாமா.
என்னம்மா உங்க மாமியார் இருக்கு? டாக்டர் அதிகமான ஜுரம் டாக்டர். ராத்திரி போவும் குறையவே இல்லை. அல்லாதம்மா. அம்மா இங்க உட்காருங்க. என்னம்மா செய்யுது? முடியலப்பா. வாய் திறங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் திறங்க. உடம்பு வலிக்குதாமா? ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்ட ரெண்டுமே இருக்கு டாக்டர். அப்படியா? சரி, இந்த பெட்டில படுக்க வைங்கம்மா. படுக்க வைக்கிறேன் டாக்டர். இது விஷ ஜுரமா? நேத்துல இருந்து 6 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அல்லாவே, அவர் கூட ஊர்ல இல்லையே. அம்மாவுக்கு ரத்தம் குறைவா இருக்கு. இந்த ஜுரம் ரத்தத்தை தான் சாப்பிடும். அல்லாவே, என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு ஏ குரூப். நான் போய் பிளட் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். உடனே ஏத்தி ஆகணும். டாக்டர் எனக்கு ஏ குரூப் தான். என்னோட பிளட் எடுத்துக்கோங்க டாக்டர். நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன் டாக்டர். தாராளமா என்கிட்ட எடுத்துக்கலாம் டாக்டர். நானே டொனேட் பண்றேன் டாக்டர். என் மாமியாருக்கும் என் கணவருக்கும் ரத்தம் என்ன டாக்டர் சாதாரணம். கிட்னி வேணுமா, லிவர் வேணுமா, எது வேணாலும் தர தயாரா இருக்கிறேன் டாக்டர். எங்க மாமியாரை காப்பாத்துங்க டாக்டர், பிளீஸ் டாக்டர். நீ தாமா பாசமான மருமக. உன்னோட துணிச்சலும் தியாகத்தையும் ரொம்ப பாராட்டுறமா. நீ தாமா பிளட் கொடுக்க போற. உடனே ஏற்பாடு பண்றேன். வேணாம் டாக்டர், வேற யாரையாவது. இல்லம்மா, இவ்வளவு பாசமான ரத்தம் உங்களுக்கு கிடைக்காதுமா. இப்பவே ஏற்பாடு பண்றேன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. டாக்டர், எங்க அம்மாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அஷ்ரப், நன்றிய முதல்ல அல்லாஹ்வுக்கும் உங்க மனைவிக்கும் சொல்லுங்க. அம்ஜத் ரத்தம் மட்டும் கொடுக்கல அஷ்ரப். என் மாமியாருக்காக கிட்னி வேணுமா, லிவர் வேணுமா, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. என் மாமியாரை காப்பாத்துங்கன்னு துடியா துடிச்சு போயிட்டாங்க. அவங்க உங்களுக்கு மனைவியா அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. அஷ்ரப், என் மருமக பத்திரமாத்து தங்கப்பா. இது எனக்கு புரியாம போச்சு. ஏன் மாமி, ஏன் நீங்க என்ன செஞ்சீங்க? மக மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க. நான் உங்களை தாய் மாதிரி நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். அம்ஜத் டாக்டர், இந்த மருந்தை பார்மசியில போய் எடுத்துட்டு வாமா. சரி டாக்டர், கொடுங்க டாக்டர். பாத்தீங்களாமா உங்க மருமகளோட பாசத்தை? ஆமா டாக்டர், இப்படிப்பட்ட மருமகளுக்கு நான் துரோகம் நினைச்சிட்டேனே. அஷ்ரப், என்னோட சபதம் முன்னால நடந்தது எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுப்பா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அஷ்ரப், சூழ்ச்சிக்காரங்களோட சூழ்ச்சிய முறியடிக்க கூடிய மகா சூழ்ச்சிக்காரன் அல்லான்றது நிரூபணம் ஆயிருச்சு. டாக்டர், அந்த நாயன் அல்லாஹ் என்னோட 2 கண்களையும் காப்பாத்திட்டான் டாக்டர். அல்ஹம்துலில்லாஹ். இந்தாங்க டாக்டர் மருந்து. அம்ஜத் டாக்டர், இந்த மாத்திரையை எழுதிக்க மாதிரி நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. சரி டாக்டர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் அந்த அல்லாஹ்வை நம்புவோம். அவன் நிச்சயமாக யாரையும் கைவிட மாட்டான். ஆமீன். நேயர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய சபதம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைட் நசீர், ரஷீதா பேகம், சஸ்ரீன் சுல்தான் மற்றும் ஷேக் ஃபரீத் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கிம்.